இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கீர்த்தி அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு நினைச்சேன். ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அக்கா அது நான் ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என் புள்ள என்ன நிலைமையில இருக்கானோ, அவன் அங்க எப்படி பயந்துட்டு இருக்கானோ, எவ்வளவு கஷ்டப்படுறானோ. ப்ளீஸ் என் புள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். ப்ளீஸ் மௌனையா சீக்கிரமா வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு இப்ப நீங்க என் கூட இருக்கணும் மௌனையா. நம்ம குழந்தைய நாம தான் காப்பாத்தி ஆகணும். வாங்க ப்ளீஸ் வாங்க. நிச்சயமா அந்த யுவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அந்த யுவன் அவளை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி பயமுறுத்தி ராதாவா அப்படி பேச வச்சிருக்கா. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. கீர்த்தி ஒரு வேலை பண்ண, நீ இப்பவே கிளம்பி போ. அண்ட் ராதா கூடவே இரு. அவளுக்கு நம்மளோட உதவி தேவை. அண்ட் என்ன வேணா பண்ண, ஆனா யுவன் கூட சண்டை போடாத. அவன் ஒரு பைத்தியம், ரொம்ப ஆபத்தானவ. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ராதா கிட்ட நான் வரேன்னு சொன்னா மட்டும் போதும். இந்த மோகன் ராதா கிட்ட வரான்னு சொல்ல, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா மோகனா எப்படி இங்க இருந்து தப்பிப்பீங்க நீங்க? எனக்கு தெரியல கீர்த்தி. ஆனா கண்டிப்பா நான் ராதா கிட்ட வந்து சேருவேன். சரியா? நான் வருவேன் ராதா. எல்லா சுவர்களையும் தாண்டி எல்லா பூட்டையும் உடைச்சு மோகன் அவளோட ராதா கிட்ட வருவான். இவன் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். இவன் விட்டுருங்க ப்ளீஸ். யாராவது வந்து என்கிட்ட ப்ளீஸ்னு சொன்ன என் ஆன்மா அப்படியே வெளியே குதிச்சிரும் போல இருக்க. ஆனா சத்தியமா சொல்றேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன வில்லன் ஆக்கிட்டீங்கல்ல. சரி, உனக்கு என்ன வேணுமோ கேளு. ப்ளீஸ் இவன் மானச விட்டுருங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது. மோனையவையோ குஷியோ நான் தான் வீட்டுல ஒளிச்சு வச்சேன். அவனுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் அவனை விட்டுருங்க ப்ளீஸ். நானும் சின்ன பையன் தான். நாம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேள, நான் இன்னையில இருந்து என்னோட டீசன்சியோட ஷட்டரை மூடி நல்லா அழுத்தி பூட்டி இதோ இருக்கு தூக்கி போட்டாச்சு. மானஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியும் வந்துருவான். இங்க உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அப்ப மானஸ் இங்க திரும்பி வருவான். ஒருவேளை கடவுள் நினைச்சாருன்னா மானஸ் கூட சேர்த்து இன்னொரு குட்டி குழந்தை. உளறத நிறுத்துங்க. ஏய், அப்படி எல்லாம் என்னைக்கும் நடக்காது. எப்படி எப்படி நடக்காது? இதா இந்த பொண்ணுங்க கிட்ட பிரச்சனையே இதுதான். இதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாரபட்சம். உன்னை விட்டு போன மோகன் கூட சேர்ந்து பெத்தது குழந்தை, என் கூட சேர்ந்து பெத்துக்கோன்னு சொன்னா அது உனக்கு உளறலா தெரியுதா? ஏன் ஏன் அப்படி? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? என்னப்பா ஹேண்ட்ஸம் இல்லையா? ஹேண்ட்ஸமா தானே இருக்கேன். அப்புறம் குழந்தை நிச்சயமா பிறக்கும். 7 வருஷ உழைப்புமா. ஐ லவ் கிட்ஸ். குழந்தைன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த மானஸ்
குஷி இதெல்லாம் எவ்வளவு கியூட்டான விஷயம் இல்ல. இங்க பாரு, முதல்ல நான் சொல்றதை கேளு. ஒரு நிமிஷம், போன் அடிக்குது. கால் ரிங் ஆகுதுமா. ஐயோ, அது மானஸ் கூட ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கல, அவன்தான். மானச புடிச்சு வச்சிருக்க அந்த ஆள் தான் கால் பண்றான். நான் மட்டும் கால் எடுக்கலன்னா அவன் மானச கொன்னுடுவான். மானஸ் எங்க இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ராதிகா, உனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி போய் நீ அவனை காப்பாத்துவ? இப்ப நான் மட்டும் செத்துட்டேன்னா மானஸ் எங்க இருக்கான்னு உனக்கு யார் சொல்லுவாங்க? அப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ, புருஷனை கொல்றது முக்கியமா, மானச காப்பாத்துறது முக்கியமா? ராதிகா போஸ்ட் கொடுத்தது போது ராதிகா, சீக்கிரம் சொல்லு. நான் போன் எடுக்க வேணாமா? போன் எடுக்கலாம், மானச கொன்றுவா. நான் போன் எடுக்கவா வேண்டாமா? சரி, எனக்கு நான் கட் பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம். சொல்றா. ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட ஈவரக்குன்றதே கிடையாது. ஏன் கொஞ்சம் பொறுத்தாதான் என்ன? ஏன் உனக்கு இங்க ஏதாவது அர்ஜென்ட்டா வெளியே போனா அந்த சின்ன குழந்தைய தான் கொண்டு போவியா? ஏன் வெளியே ஆட்டோ நிக்க வச்சிருக்கியா? மீட்டர் மேல காசு ஏறிட்டே இருக்க. என்னடா உனக்கு பிரச்சனை? பைத்தியமோடா நீ? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சின்னு இருக்காடா? கொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ஏன் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருடா, அவங்க அம்மாக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போதே. Shut up. நான் ஒரு 15 மினிட்ஸ்ல கால் பண்ணுவேன். ஓகே? மினிட்ஸ்ல நான் கால் பண்ணலனா அதுக்கப்புறம் கொண்டுக்கோ. சரி, அதுக்கப்புறம் நீ கொண்டுக்கோ. என்னால கேட்காத, வெயிட் பண்ணு. யுவன் ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் மானச விட்டுருங்க. அவ எந்த தப்பு பண்ணல. நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். நான் கூட உங்க கால்ல விழுறேன். வீட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க கை கால்ல விழுறதோ இப்போ உங்க கால்ல கூட விழுறேன் பாருங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ப்ராப்ளம் சால்வ். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அப்புறம் என்ன டென்ஷன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நான் என்ன பார்க்க அசிங்கமா இருக்கேன்? நீயே யோசி ஒரு வாட்டி, பிராக்டிகலி யோசிய. இப்போ உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு வை. என் பாட்டியை பலி கொடுத்தது வேஸ்டா போயிடும்ல. பாவம், மேல இருந்து அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஆட போடான்னு திட்டுவாங்க. அவங்களோட கிட்டி கிளப் மெம்பர்ஷிப் கூட இன்னும் முடியல. அது நம்ம கல்யாணம் பண்ணிக்க லேட்டாக இன்னும் எத்தனை உயிர் போகணும் எனக்கே தெரியாது. நான் இதுக்கெல்லாம் டைரியே போட்டு வச்சிருக்கேன், காட்டுவா? சாஃப்ட் காப்பி என்கிட்ட இருக்கு, ஹார்ட் காப்பி கூட இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம் நீயே சொல்லு. உனக்காக நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு.